நமது வாத்தியார் சத்குரு ஸ்ரீலஸ்ரீ வெங்கட்ராம சித்தர் அவர் குருகுல வாசத்திலே பெரிய வாத்தியார் என்று எல்லோரும் அன்பாக இன்றும் சொல்லுகின்ற இடியாப்ப சித்தரிடம் பயின்ற குருகுல வாசத்திலே பயின்ற பல லட்சம் கோடி இறை ரகசியங்களை ஒவ்வொன்றாக நமக்கு அவ்வப்பொழுது தருகின்றார். அநேகமாக இது சிலருக்கு இன்று நினைத்தது, நான் ஏதோ நினைச்சேன், அதுக்கு சரியான பதில் கிடைத்தது என்று சொல்லும் அற்புதமான சித்த பொன் ரகசியங்கள் என்று இது வைத்துக் கொள்ள வேண்டும். பார்ப்போம், தொடர்ந்து வாருங்கள், ஆரம்பிப்போம். பிறவி நிச்சயம் உண்டு எல்லோருக்கும். அது உயர்ந்ததா தாழ்ந்ததா என்பதுதான் மாறிக்கொண்டே இருக்கும். தவறே செய்யாமல் வாழவே முடியாது. தவறுகளை குறைத்து கொள்ளலாம், அவ்வளவுதான். 2, அருணாச்சல தீர்த்தத்தால் அஷ்டமா சித்து பெறலாம். அசுத்தப்படுத்தினால் கஷ்டமான சித்தே வரும். 3, பேச்சில் விஷம் வைத்து பேசுபவனுக்கு மூச்சிலே வரும் கோளாறு. 4, கன்றுக்கு பால் ஊட்டாத பசும்பாலை கனவிலும் வாங்காதே என்பார். 5, கர்ப்பிணிக்கு துரோகம் செய்திருந்தால் குழந்தை பிறக்காது. 6, சந்தேக நோய் மனைவிக்கு வந்தால் வந்தே மாதரம் என்று விலகிவிடு. 7, ஏசி பேசி வாழ்வதால் வந்த ஓசி பணம் உதவாது. 8, தற்பெருமை பேசி நேரத்தை கழிப்பதை விட தவிடு பொடி விற்றாவது பிழைப்பு நடத்தினாயா என்பார். 8, தேங்காய்பூ துருவல் அர்ச்சனை தெவிட்டாத இன்பத்தை தரும். யாருக்கு என்று கேட்டால் சிவபெருமானுக்கு. 9, தாலி கட்டு முன்னே கால் ஊனம் கை ஊனம் பார்த்தியே, அது கட்டிய பிறகு ஏற்பட்டால் என்ன செய்வாய், யோசித்து பாருங்கள். 9, திரு அண்ணாமலையிலே அன்னதான உலை ஆவியே அந்த சுவாமிக்கு பிரீத்தி அளிக்கக்கூடியது என்பது இறை சத்தியம், குருவருள் சத்தியம். ஆகவே அன்னதானமே மிக சிறந்த சரீர சேவையாகும். 9, 1000 கோடி சித்து தெரிஞ்சுக்கிட்டா கூட அண்ணாமலையை புரிந்து கொள்வது கஷ்டம்தான். 10, உன் சந்ததிகளுக்கு 2 சரியான பாதைகளை கற்றுக்கொடு. 1 தானம், அடுத்தது தெய்வ தரிசனம். 11, முடையூர் சாமி பண்டார சன்னிதானம் என்பவர் தினம் ஒரு கவளம் களி செய்து அருணாச்சல கிரிவலம் வந்து கோவில் யானைக்கு அதை அளிப்பார். யானையும் அதை ஏற்காமல் அதற்கு முன்பாக எந்த உணவையும் ஏற்றுக்கொள்ளாது. யானை கிரிவலம் வந்து அனைத்து முக தரிசனங்களிலும் பிளிரும் அந்த யானையின் வழித்தோன்றல்கள் இன்றும் இருக்கின்றது. 12, இரட்டை வாழைப்பழத்தை நாம் சாப்பிடாமல் அதை பசுவிற்கு தானம் கொடுப்பது நல்லது. 13, மல்லிகை போன்ற வாசனை புஷ்பங்களை கையில் பரப்பி ஸ்படிக சங்கை ஆயுள் ரேகையுடன் சேர்த்து ஒட்டி வைத்து கீழ்கண்ட மந்திரத்தை சொல்லி ஜெபிக்க செல்வம் தரும். அதில் 1/4 பங்கை உங்களுக்கென தனக்கென வைத்து கொண்டு 3/4 பங்கை தான தர்மம் செய்ய வேண்டும். யாதேவி சர்வபூதேஷு நேத்ரா அமிர்த ரூபேன சமஸ்திதா நமஸ்தஸ்ஸை 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 நமோ நமஹா. மீண்டும் சொல்கிறேன். யாதேவி சர்வபூதேஷு நேத்ரா அமிர்த ரூபேன சமஸ்திதா நமஸ்தஸ்ஸை 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 நமோ நமஹா. குபேர யோகம் வரும், கவலைப்படாதீர்கள். 14, ஸ்படிகலிங்கம் காரிய சித்தி தருவது, ஆத்ம சுரேயசை வளர்க்கும். வருகின்ற கஷ்டம் அனைத்தையும் இறைவனே அளித்தது என்ற மனமாற ஏற்றுக்கொள்ளும் எண்ணம் வந்து சேரும். 14, ராகு காலத்தில் ஸ்ரீ துர்க்கை பூஜை செய்வது உத்தமம். யமகண்ட நேரத்தில் ஸ்ரீ ருத்ரபாராயணம் விசேஷம். குளிகை நேரத்தில் ஸ்ரீ சந்திர பகவானுக்கு உரிய பூஜைகளை செய்வது சிறப்பு. 14, பாண்டிச்சேரி அருகே உள்ள சின்னபாபு சமுத்திரத்திலே உள்ள ஸ்ரீ படை சாஹிப் மகான் சமாதியிலே செவ்வாய் மற்றும் சனிக்கிழமை நாட்களில்
இரவு நேரத்தில் தங்குவது சிறப்பான பலன்களை உடனே பெற்றுத்தரும். 16. மாங்கல்ய தானம். மங்கள பொருட்களின் தானம் சுமங்கலித்துவ சக்தி தரும் என்பதை வாத்தியார் சொல்வார். சித்திரை மாதம் உத்திர நட்சத்திரம் மீனாட்சி திருக்கல்யாண வைபவத்தின் போது ஏழைகளுக்கு புது மாங்கல்ய சரடு, பொன் மாங்கல்யம், வெள்ளி மாங்கல்யம், மண் தாலி, புடவை, ரவிக்கை, பெரிய கண்ணாடி, பெரிய சீப்பு, மருதாணி, கண்மை போன்றவற்றை அளித்து சுபமங்கள கிரணங்களை இந்த பரவெளியில் வளம் பெற செய்ய எல்லோரும் முயற்சி செய்ய வேண்டும். இவையாவும் உங்களுக்கே மங்களகரமான நல்வரங்களை பெற்றுத்தரும். வசதி இல்லாதவர்கள் அவர்கள் கூட 100, 200 என மாங்கல்ய சரடுகளையாவது வாங்கி வீட்டில் வைத்து பூஜித்து ஓம் சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதையே சரண்யே திரையம்பகே தேவி நாராயண் நமோஸ்துதே அல்லது மீனாள் மீட்டும் சொக்கன் மலரடி பாணானான் பரம்பொருள் பாத சிலம்படி தேனான் துதிக்கும் திருமறை திருபடி பூனாயோ சித்திரை உத்திர காப்படி வானாய் பொழிகவே மனச்சீர் வளப்பாடு என்ற மந்திரத்தை ஓதி பூஜித்து மதுரையில் இவற்றை ஏழைகளுக்கு தானமாக அளித்திடுங்கள். வசதியுள்ளோர் பொன் வெள்ளி மாங்கல்யங்களை அளித்திடலாம். தற்காலத்தில் திருமணங்களில் தாலி கட்டும் வைபவத்திற்கு முன்னரையே மாப்பிள்ளை பெண்ணை ஒன்றாக அமர வைத்து வரவேற்பு என்ற முறையிலே திருமணத்தின் புனிதத்திற்கு பங்கம் ஏற்படுத்த அப்படிப்பட்ட நிலை ஏற்படுகின்றது. தாலி கட்டிய பின் தான் மங்களகரமான திருமண வாழ்வு தொடங்குகின்றது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். லட்டு என்பது என்ன? உருண்டை வடிவ சிவலிங்கமாக சித்தர்களுடைய பரிபாஷையிலே குறிப்பிடப்படுகிறது. சர்க்கரை வியாதியினால் மிகவும் அவஸ்தைப்படுவோர் பல கோடி பேர் இருக்கின்றார்கள். மேலே மிக எளிமையாக இதில் தீர்த்து கொள்ளலாம். கவலைப்பட வேண்டாம். ஸ்ரீ காசி விஸ்வநாத மூர்த்திக்கு திங்கட்கிழமையில் தோறும் கங்கை நீரால் அபிஷேகம் செய்து லட்டுகளை பெரிய பெரிய லட்டுகளை நிவேத்தியம் படைத்து ஏழைகளுக்கு தானமாக அளித்து வந்தால் சர்க்கரை நோயின் கடுமைகள் தனியும். நீங்கள் ஆழ்ந்த பக்தியுடன் நம்பிக்கையுடன் அதையே வழிபட்டால் நல்ல முறையில் முழுமையாக தீர்வையும் பெற்றிடலாம். இப்பொழுது தேவை எல்லாருடைய பிரச்சனை கடன் தொல்லை. வாங்கிட்டீங்களே பரவாயில்ல. கலியுகத்தில் தற்போது எங்கு பார்த்தாலும் வியாபார நெருக்கடிகள், கடன் தொல்லைகள் என்று பேசப்பட்டு வருகின்றது. எல்லோரும் கடன் தொல்லை என்று வருந்தினால் சமுதாயத்தில் லட்சுமி கடாட்சம் குறைவு ஏற்பட்டு உள்ளது என்றுதானே பொருள். கதற வைக்கும் கதருண கடன்கள் பாருங்கள். லட்சுமி கடாட்சம் என்றால் செல்வம் பெருகுதல் மட்டும் என்று பலரும் பொருள் கொள்கின்றார்கள். மேலும் பல நல்ல குணங்களும் லட்சுமி கடாட்சம். அங்கே பார்த்தீங்கன்னா லட்சுமி குணையா சாந்த சொரூபம் மகாலட்சுமி மாதிரி இருக்காங்க. அப்படி கடன் தொல்லைகள் நீங்க வேண்டும் என்று எண்ணுவோர் முதலில் தனக்கு எவ்வாறு கடன்கள் ஏற்பட்டன என தீர நிதானமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். தன்னுடைய தகுதி வசதிக்கு மீறிய தேவையற்ற ஆசையால் அதிக லாப எதிர்பார்ப்புகளால் ஏற்பட்ட கடன் என்றால் இதற்கு கதருணம் என்று பெயர். கதருண வினைகளால் ஏற்பட்ட இத்தகைய கடன்களை தீர்ப்பது சற்று கடினமே. பூர்வ ஜென்மங்களில் தனக்கு உரிமை இல்லாத பிறருடைய சொத்தை, பொருட்களை, செல்வத்தை ஏகபோகமாக அனுபவிப்பதால் ஏற்படும் வினைகளை மேற்கண்ட கதருண வகை கடன்கள். தான் யாருக்கும் கடன் கொடுக்க வேண்டுமோ அவருடன் பூர்வ ஜென்ம குண பந்தத்தால் அவருடைய பொருட்களை பூர்வ ஜென்மத்தில் அதர்மமாக அனுபவிப்பதால் இதுவே தற்போது கடன் தொல்லையாக ஆகி இருக்கின்றது என உணர வேண்டும். இத்தகைய கடன் தொல்லைகள் தீர வேண்டும் என்றால் முதலில் கதருண வினைகளை தீர்க்க வேண்டும். மேலும் கடன்கள் ஏற்படுவதற்கான ஆன்மீக காரணங்களும் நிறைய உண்டு. பொதுவாக தோலுடன் சம்பந்தப்பட்டதே கதருண வினைகளாகும். எனவே தோலுடன் நாம் உண்ணும் கத்தரிக்காய், வெண்டைக்காய், ஆப்பிள் போன்ற காய்கறி உணவு வகைகள், கனிகளை இரட்டை பிள்ளையாருக்கு 2 பிள்ளையார் மூர்த்திகள் சேர்ந்து இருப்பது தான் இரட்டை பிள்ளையார். செவ்வாய்க்கிழமை என்று செவ்வாய் ஹோரை நேரம், புதன் ராகு கால நேரம், தேய்பிரை சதுர்தசி தினங்களிலே படைத்து தானமாக அளித்து வர வேண்டும். தினமும் குளிகை நேரத்தில் ஸ்ரீ காலபைரவருக்கு
புனுகு சாத்தி வழிபட்டு வர வேண்டும். பதற வைக்கும் கருண ருண கடன்கள், அதை பற்றி பார்ப்போம். எதிர்பாராத இயற்கை காரணங்களால் சேதம், வரி உயர்வு, விபத்து, மூலப்பொருள் குறைவு, மார்க்கெட் சரிவு, சப்ளையர்களுடைய அவர்களுடைய தவறுகள், சரக்கு விற்காமை போன்றவற்றால் வியாபார நஷ்டங்கள், சொத்து சேதம் ஏற்பட்டு இருந்தால் இதற்கு கரண ருணம் என்று பெயர். பொதுவாக பூர்வ ஜென்ம பிறவைகளிலே தன்னிடம் ஒப்படைக்கப்பட்ட செல்வத்தை, பொருளை, நிலப்புலன்களை அஜாக்கிரதையாக முறையாக பராமரிக்காமல் விட்டிருந்தால் இவ்வகையில் கடன்கள் வந்து சேரும். இப்படி இவற்றுக்கு நிவாரணம் தேட வேண்டும் எனில் முதலில் கரண ருண வினைகளின் விளைவுகளை தீர்க்க வேண்டும். இதற்கு உரிய பரிகாரமாக சந்திர பகவான் ரோகிணி அல்லது கார்த்திகை தேவியுடன் மதுரையிலே இருக்கின்றார். இப்படிப்பட்ட ஆலயங்களிலே மதுரை ஸ்ரீ பைரவருக்கு செவ்வாய் சனிக்கிழமைகளில் வெண்ணெய் காப்பு சாத்தி மாதுள முத்துக்களால் அழகா அதை பதித்து அலங்காரம் செய்து வெண்ணெய் அடை படைத்து வழிபட்டு தானம் அளித்து வர வேண்டும். சிதற வைக்கும் கரிவாள ருணக்கடன்கள், கடன்கள்ல எத்தனை விதம்னு பாருங்க. ஏதோ கடன் பத்துட்டேங்கிறீங்களே, எப்படிப்பட்ட கடன் நமக்கு வந்திருக்கு. மது, புகை, சூது, குதிரை பந்தயம், சீட்டு, முறையற்ற காம கேளிக்கைகள், ஆடம்பர செலவுகளால் கடன்கள் ஏற்பட்டிருந்தால் இவற்றை தீர்ப்பது மிக மிக கடினமே. காரணம், பூர்வ ஜென்மங்களிலே பிறருடைய பொருட்களை, செல்வத்தை, கோவில் சொத்தை சூறையாடி இருந்தால் இவ்வகையில் பெரும் கடன், அதனால் நமக்கு வரும் கடன் சுமைகள் சேர்ந்துவிடும். இத்தகைய கடன்களுக்கு கரிவாள ருணம் என்று பெயர். இதற்கு பரிகாரங்களை பெற தினமும் அண்டங்காக்கைகளுக்கு காலை, மதியம், மாலை இப்படி 3 வேளைகளிலும் அன்னமிட்டு வருவதுடன் அமிர்த யோகம் கூடும். செவ்வாய்க்கிழமை மற்றும் சனிக்கிழமை தோறும் திரு அண்ணாமலை, ஐயர்மலை, தேனிமலை போன்ற ஸ்தலங்களில் தொடர்ந்து கிரிவலம் வந்திடுதல் வேண்டும். தினமும் மாலை நித்திய பிரதோஷ நேரத்திலே ஸ்ரீ காலபைரவருக்கு புனுகு ஜவ்வாது கலந்த விளக்கெண்ணெய் தைல காப்பு இட்டு வழிபட்டு வர வேண்டும். பொதுவாக மனம் திருந்தி வாழ்ந்தால்தான் இப்படிப்பட்ட கரிவாள ருண கடன்கள் தீரும். பொதுவாகவே பெருமளவு கடன் தொல்லைகளால் வாடி வருவோர் தினம்தோறும் திருஞான சம்பந்த பெருமானின் வாசி தீரவே காசு நல்வீர் என்ற பதிகத்தை, இடர்களையும் பதிக பாடல்களையும் மனமாற ஓதி வருதல் வேண்டும். முக்கடன் தீர்க்கில் எக்கடன் சேரும். எனவே கடன் தொல்லையில் இருந்து நிவாரணம் பெற வேண்டும் என்றால் முதலில் பித்திருக்கடன், தேவகடன், ரிஷிக்கடன் ஆகிய 3 முக்கிய மூலாதார கடன்களை தீர்க்க முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். பித்திருக்கடன் என்பது நம் மூதாதையர்களுக்கான தர்ப்பண திவச படையல்கள், வழிபாடுகளை மேற்கொள்வது. இதன் மகிமையை தற்போதுதான் பலரும் உணரத் தொடங்கி உள்ளார்கள். தர்ப்பணம் என்றால் மாலயம், அதாவது மாய மந்திரம் என்று இதுவரை எண்ணியோர் இப்போதுதான் சந்ததிகள் தழைப்பதே மூதாதையர்களான பித்தர்களின் ஆசியால் தான் என உணரத் தொடங்கி உள்ளார்கள். எனவே மூதாதையர்களுக்கான பூஜைகளில் குறை வைத்தால் பித்திருக்கடன் பாக்கி பெருகி லௌகீக கடன்களாக வந்து வாட்டி வதைக்கும். இதனையே நீத்தார் பித்திருக்கள் கடன் என்பார் நம் பெரியோர்கள். தேவக்கடன் என்பது முறையாக ஆலய பூஜை, ஹோமம், தீப வழிபாடுகளை கடைபிடிப்பது ஆகும். தனிப்பட்ட முறையில் இவற்றை செய்ய முடியாவிடில் சத்துங்கமாக பலரும் ஒன்றாக கூடி இதை செய்திடலாம். வசதி இல்லாதோர்க்காக ஆலயங்களில் நடைபெறும் பொது இறை சமுதாய வழிபாடுகளிலும் பங்கு பெறலாம். ரிஷி கடன் என்பது வழி வழியாய் வந்த அவரவர் கோத்ராதிபதி மகரிஷிகளை வணங்குவதல் ஆகும். ரிஷி கடன்களை தீர்க்கும் வழிமுறையாக ஆலய தரிசனம், மகான்களின் ஜீவாலய மற்றும் ஜீவசமாதி தரிசனங்கள் விதிக்கப்படுகின்றன. இது பித்திருக்கடனிலிருந்து வித்தியாசமானது ஆகும். உலகில் உள்ள ஒவ்வொரு மனிதனும் ஒரு ரிஷி வழி தோன்றல்களே ஆவார்கள். இதனையே பிரபர வழி என்றும் கோத்திர, அதாவது குல வழி என்றும் நாம் கூறுகின்றோம். ஏன் இந்த சீரழிவு ஐயா? மனித குலத்திலே மகரிஷி வழி வந்த மனித குலமா இன்று இவ்வாறு சீரழிவு அடைந்திருக்கின்றது என்று எண்ண தோன்றும். மனித வாழ்வின் பிறப்பு, வளர்ப்பு முறை இந்த மாயை தனை நன்கு விளக்கும். ஒவ்வொரு மனிதனும் கள்ளங்கபடற்ற
புனிதமான குழந்தையாகவே பிறக்கின்றான். கைக்குழந்தை பருவத்தில் புனிதமான மனதை கொண்டு விளங்கும் மனிதன் காலப்போக்கிலே கர்மவினை சூழலிலே சிக்கி பகுத்தறிவை இழந்து மனித தன்மையிலிருந்து விலகி வயதான பின் மீண்டும் குழந்தை தன்மையை பெறுகின்றான். ருண பாக்கி தீர்ந்தால்தான் கடன் பாக்கி தீரும். எனவே கடன் தொல்லைகள் என்று கூறுவதை விட, அதாவது மிஞ்சியிருக்கும் பித்திருக்கடன், தேவகடன், ரிஷிக்கடன் பாக்கிகளே கடன் வகை துன்பங்களாக ஆகின்றன. அப்படியானால் நல்ல பண வசதி படைத்தோர் இம்மூன்று வகை கடன்களை அடையாதவர்களாய கடன் என்றால் பணத்தால் வரும் கடன் என்று அதை மட்டும் எண்ணுவதால் அதனால்தான் இத்தகைய குழப்பங்கள் ஏற்படுகின்றன. அங்க அவயங்கள், பணம், பொருள், சொத்து, நிலபுலம், ஆரோக்கியம், நட்பு, உறவு முறை, குடும்ப வாழ்க்கை போன்ற வாழ்வின் அனைத்து அம்சங்களிலும் மேற்கண்ட மூன்று கடன் அம்சங்களும் பெரும் பங்கு ஆற்றுகின்றன. செல்வந்தர்களுக்கு வருகின்ற பலவித துன்பங்களும் ருணக்கடன்களே ஆகும். உண்மையில் பூர்வ ஜென்மங்களில் தம் பொருளை ஏழைகளுக்கு தாராளமாக ஈந்தவர்களே தற்பொழுது அதன் புண்ணிய சக்தியால் பெரும் பண வசதி உடையவர்களாகி உள்ளார்கள் என்பதை உணர்ந்தால் புண்ணியமே செல்வமாகும் மாயா லட்சணம் புரிய வரும். மிகுந்த அளவில் பணப்பொருள் இருந்தால் அனைத்து வகை கர்ம வினைகளும் தீர்ந்திடுமா என்ன? பணம் என்பது ஒரு வகை மாயையே. பணத்தாலை ஒரு காகிதமாக உணரும் உத்தம நிலை வரும் வரை பணத்தின் மாயா வினோதங்கள் தொக்கியே நிற்கும். கழிப்பட வேண்டிய மேற்கண்ட ருண வினைகளும் பாக்கியாக நிற்கும் வரை பணம் சம்பந்தப்பட்ட காரியங்கள் லௌகீகமாக வாழ்வதற்கு தேவையானதாகவே தோன்றும். எனவே பணம், ருணம், ருணத்திற்கான குணம் ஆகியவை தன்னுள் பல ஆத்ம தத்துவங்களை கொண்டு உள்ளன என்று உணர்ந்திட வேண்டும். இப்படி நமது அகஸ்திய விஜயத்திலே எல்லா விதமான முறைகளும் தந்து கொண்டே வருகின்றோம். தரித்திர நிலை மாறுவதற்கு பண கஷ்டத்தால் தரித்திர நிலையில் வாடுவோர் திருத்துறைப்பூண்டி கீவளூர் அருகே உள்ள தேவூர் சிவாலயத்தில் சதுர ஆவுடையில் எழுந்தருளி அருள்பாலிக்கும் சிவபெருமானுக்கு வெள்ளிக்கிழமை தோறும் சுக்கிரஹோரை நேரத்தில் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, மதியம் 1 முதல் 2 முழு தாமரை மலர்களால் அலங்கரித்து ஆலயத்தை அடிப்பிரதர்சனம் செய்து சர்க்கரை பொங்கல் படைத்து தானம் செய்து வந்தால் பண கஷ்டத்திலிருந்து தக்க நிவாரணம் பெறுவார்கள். சதுர ஆவுடையார் அவர் வேண்டும் செல்வம் தரும் தனி சிறப்பு பெற்றவர் என்பார். இப்படிப்பட்ட குபேர பெருமானை வழிபட்டு சங்க நிதி பத்ம நிதிகளை பெற்ற இடமே கீவளூர். இப்படி ஸ்ரீ அகஸ்திய விஜயம் விஷயத்திலே ஏகப்பட்ட விஷயங்கள் தருகின்றன. தீரா கடன்கள் தீர ரோகிணி நட்சத்திரத்தில் இரட்டை பிள்ளையாருக்கு சந்தன காப்பு இட்டு வந்திடில் தீராத கடன்கள் நியாயமான வழியில் தீரும். சந்தனம் என்பது கையால் அரைக்கப்பட்டதாக இருக்க வேண்டும். பவுடர், மாவு, மஞ்சள் நிற பொடிகளை சாத்தாதீர்கள். சந்தனத்தை கடைகளில் வாங்கி குழைக்கக்கூடாது. தம் கைகளாலேயே அரைத்து சாத்த வேண்டும். சந்தனத்தை அரைக்கும் போது ஆங்கீரச, அத்திரி, பிருகு, குஷ, வசிட்ட, கௌதம, காசிவ ரிஷிகளே போற்றி என்று சொல்லி குருவே சர்க்குருவே சரணம் என்று துதித்தவாறே அரைத்திடல் வேண்டும். இப்படி கடன் விநாயகர், இரட்டை விநாயகர் பற்றி சொல்லிவிட்டோம். மேலே குறிப்பிட்ட அனைத்தும் நமது வாத்தியார் ஸ்ரீ வெங்கட்ராம சுவாமிகள் ஆதிமூல அகஸ்தியர் ஸ்ரீ தேவசக்திய மொழிகள். இப்படி அடுத்ததாக போவோம். துவாரகாபுரி வேந்தன் ஓட்டை, துவாரம், பிலம் என்ற வார்த்தைகளை பற்றி கேள்விப்பட்டிருப்போம். இது ஓட்டை வீடு, 9 வாசல், இதற்குள்ளே ஆசை ஏனோ என்று முழங்குவது ஒரு திரைப்பட பாடல். திரைப்படத்தை பொழுதுபோக்கிற்காக மட்டும்தானே நாம் பார்க்கின்றோம். இல்லாவிட்டால் இந்த பாடல் கூறும் தத்துவத்தை செயல்படுத்தி வாழ முடிந்தால் அது ஒரு புறம் இருக்க, ஓட்டையை விட சிறியது துவாரம், துவாரத்தை விட மிகவும் குறுகியது பிலம். ஆனால் இந்த பிலத்தின் வழியாக சுழித்து சென்றதே பிரளய காலத்தில் தோன்றிய மழை, வெள்ளம் அனைத்துமே என்றால்
இறைவனால் முடியாதது என்று ஒன்று உண்டா என்று யோசியுங்கள். இறைவனின் இந்த திருவிளையாடல் நிகழ்ந்த திருத்தலமே தற்போதைய திருச்சுழி ஆகும். ரமண மகரிஷி தோன்றிய தபபீடம். ஓட்டை வழியாக நிறைவேறுவதுதான் ஜனனமும் மரணமும் பிறப்பும் இறப்பும். ஆனால் இந்த அற்புதங்கள் நிகழ்வது வெவ்வேறு ஓட்டைகள் வழியாகவே. ஓட்டை வழியாக நடைபெறும் பிறப்பை கபால பிலம் வழியாக நிகழும் அற்புதமாக மாற்ற முடிந்தால் நாம் மரணமில்லா பெரும் வாழ்வை பெறலாம். கேட்பதற்கு சுவையாக தோன்றினாலும் நடைமுறையில் இதை செயல்படுத்த 10 கோடி மக்களில் ஒருவருக்கே இது சாத்தியம் என்பதே சித்தர்களின் கணக்கு. பூமியில் தோன்றிய மகான்கள், அவதார மூர்த்திகள் அனைவருமே இந்த மரணம் இல்லா பெருவாழ்வை மக்களுக்கு அளிக்கவே அயராமல் பாடுபட்டு வருகின்றார்கள். துவாரகாபுரி வேந்தன் என்றால் அது கண்ணபிரானை குறிக்கும் என்பதுதானே உங்கள் எண்ணம்? துவாரகை என்றால் துவாரம் பிளஸ் கை, ஓட்டை பிளஸ் கை இஸ் ஈக்குவல் டு துவாரகாபுரி. கபால பிலம் வழி சுழித்து செல்லும் உயிருக்கு வேந்தனே சிவபெருமான். துவாரகாபுரி வேந்தன் என்றால் கிருஷ்ண பகவானை குறிப்பதாக கொள்வதும் தவறு ஒன்றும் கிடையாது. கிருஷ்ண பரமாத்மா திரௌபதியின் மானம் காக்க திரு அண்ணாமலையை வலம் வந்து இறைவனை வேண்டிய போது எம்பெருமான் அளித்த ஆடைகளே வற்றாத ஜீவ நதியாய் ஆடை பெருக்காய் கிருஷ்ண பகவானின் கை என்ற ஓட்டை வழியாக அப்படியே பெருகி துரியோதனின் அரண்மனையில் திரௌபதியின் மானத்தை காத்தது. இவ்வாறு ஓட்டை வழியாகவே துவாரம் வழியாகவோ செல்ல தகுதி பெற்ற நம் அடியார்களின் உயிரை கபால பிலம் வழியாக செல்வதற்காகத்தான் தன் தபோபலனை அர்ப்பணிக்கும் தகுதி வாய்ந்த குருநாதர் நம் சர்க்குரு ஒருவரே என்பதே நம் சர்க்குருவின் பெரும் கருணையாகும். நம் உடலில் 9 ஓட்டைகள் உள்ளன. கட்டை விரல் கணுவில் மட்டும் 300 துவாரங்கள் உள்ளன. இவற்றில் எது வழியாக வேண்டுமானாலும் உயிர் பிரியலாம் என்றாலும் கபால பிலம் வழியாக உயிர் பிரிந்தால் மட்டுமே அவர்கள் மீண்டும் பூமியில் பிறக்க வேண்டியது இல்லை. இத்தகைய அனுக்கிரகம் இவ்வருடம் கொண்டராங்கி, மேலப்பரங்கிரி, வேதகிரி என்ற 3 திருமலைகளிலும் ஏற்றப்படும் கார்த்திகை தீபங்களை தரிசனம் செய்பவர்களுக்கு கிட்டும் என்பதே நம் சர்க்குரு பரிந்தளிக்கும் அனுக்கிரகங்களில் ஒன்றாகும். எப்படி நம் சர்க்குரு இத்தகைய அனுக்கிரகங்களை வர்ஷிக்கின்றார் என்பதை ஆத்ம விசாரம் செய்து அடியார்கள் உணர்ந்து கொள்ள அவளுக்கு உதவி செய்வதே இங்கு இணைக்கப்பட்டு உள்ள நாமக்கல் ஸ்ரீ ராமகிரி தாயார் சன்னதியிலே துலங்கும் சங்கு சக்கரம் தீபத்தை குறிக்கும் சிற்பம் ஆகும். இந்த சிற்பத்திலிருந்து தோன்றியதே ஒலிம்பிக் டார்ச் என்று தற்காலத்தில் ஒலிம்பிக் விளையாட்டுகள் ஆரம்பத்தில் விளையாட்டு வீரர்கள் ஏந்தி பவனி வரும் தீபமாகும். இந்த ஒலிம்பிக் டார்ச் வடிவத்தில் தான் ஒலிம்பிக் விளையாட்டுகளில் பரிசாக அளிக்கப்பட்ட ஆலிவ் இலையின் தோற்றமும் இருக்கும். எனவே இந்த தீபங்கள் அனைத்தும் மரணமில்லா பெருவாழ்வை அளிக்கும் என்பதிலே சந்தேகம் இருக்க முடியுமா என்ன? ஆலிவ் ஓ பிளஸ் லைவ் என்பது மரணமில்லா பெருவாழ்வை குறிப்பதுதான். ஒலிம்பிக் விளையாட்டுகளிலே வெற்றி வாகை சூடியவர்களுக்கு மட்டுமே ஆலிவ் இலை பரிசாக அளிக்கப்படும். நம் சர்க்குருவோ மேற்கண்ட தீபங்களை தரிசிக்க நேரில் வரும் அடியார்களுக்கே ஒரு பரிசை அளிக்க திருவுளம் கொண்டுள்ளார் என்றால் ராமபிரானின் சர்க்குரு வெங்கட்ராமபிரானின் இதயபூர்வமாக அளிக்கப்படும் இதை விட சிறந்த ஒரு பரிசை நாம் கனவிலும் கருத முடியுமா என்ன? பந்திக்கு முந்துகிறீர்களோ இல்லையோ, நாம் சர்க்குரு அளிக்கும் இந்த பரிசிற்கு முந்தலாமே. ஓட்டை வீட்டையும் வீடு பேராய் மாற்ற வல்லவர் நம் சர்க்குரு ஒருவரே. இணை அடி இணைந்த அடிகளை பார்ப்போமா? நம் சர்க்குரு தோன்றிய புதன்கிழமை அன்று தோன்றியவரே சுதபுத மகரிஷி. புதன்கிழமை அன்று பிரகாசிப்பதே விஸ்வாவசுவருட திருக்கார்த்திகை தீபமாகும். அதனால் ஒரு புதன்கிழமை அன்று வாயில் வெள்ளை துணியை கட்டிக்கொண்டு சுதபுத மகரிஷி தியானத்துடன் ஆலம்பட்டை கஷாயம் தயாரித்து அதில் 120 நாட்கள் தினமும் வாய்க்கொப்பளித்து வந்தால் கிட்டும் பலன்களை
எழுத்தில் வடிக்க இயலாது. உடல், மனம், உள்ளம் என்ற மூன்றையும் சுத்திகரிப்பதே லலாடங்க கஷாயம். 120 நாட்கள் நிலவும் அந்த கால அளவு வரும் 2025 வருட இறுதியிலே தோன்றி 2026 வருடம் வரை தொடர்ந்து வருவதுதான். அதாவது 9 குறிக்கும் ஆண்டில் தோன்றி 10 குறிக்கும் ஆண்டில் நிறைவுதானே என்பதை மனதில் கொள்ள வேண்டும். இவ்வாறு 9க்கும் 10க்கும் இடையே நிகழ்வதுதானே இந்த குசாசக்தி. இந்த குசாசக்தி திகழும் காலம் முழுவதும் ஒருவர் லலாடங்க கஷாயத்தால் வாய்க்கொப்பளிக்கும் குருவருள் பிரகாசத்தில் திகழ்கிறார் என்றால் இதன் மகிமையை எப்படி எழுத்துக்களால் வர்ணிக்க இயலும்? வரும் நவம்பர் 4ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை ரேவதி நட்சத்திரம் முடிந்து அஸ்வினி நட்சத்திரம் ஆரம்பமாகிறது. இது ரேவ சுதம் என்று அழைக்கப்படும். நன்றாக இப்பொழுதே கேட்டுக்கொள்ளுங்கள். வரும் 4ஆம் தேதி நவம்பர் மாதம் ரேவதி நட்சத்திரம் முடிந்து அஸ்வினி நட்சத்திரம் ஆரம்பமாகிறது. இது ரேவ சுதம் என்று அழைக்கப்படும். இந்த அற்புத முகூர்த்தத்தில், அதாவது மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை லலாடங்க கஷாய தயாரிப்பில் ஈடுபடுவது சிறப்பாகும். இப்பொழுதே தயாராகி விடுங்கள். 9 வாசலை குறிப்பது பூரண ஆண்டு 2025. உடலில் ஒரே ஒரு வாசலான கபால பிலத்தை குறிப்பது 2026ஆம் ஆண்டு. இந்த 2 ஆண்டையும் இணைப்பதே லலாடங்க யோகம். ஒரு முறை ஐயர்மலையிலே நம் சர்க்குரு தலைமையிலே திருப்பணி நடந்து கொண்டு இருந்தது. அப்போது நம் அடியார்களின் 2 குழந்தைகளான சிறுவர்கள் மலை விளிம்பிலே நின்று சிறுநீர் கழித்து கொண்டு இருந்தார்கள். கவனம் சற்றே பிசகினாலும் தவறி விழுந்துவிடும் ஆபத்தான இடம் அது. அப்போது அங்கு வந்த நமது சர்க்குரு, என்னப்பா உலகில் இல்லாத அதிசயத்தை வைத்திருக்கிறீர்கள், இங்கேயே நின்று ஒண்ணுக்கு போகலாமே, சிறுநீர் கழிக்கலாமே என்று பரிவுடன் கூறினார். இந்த வார்த்தைகளின் மகத்துவம் புரிய ஒரு சோம்பேறி அடியாருக்கு 30 வருஷத்துக்கு மேல் எடுத்துக்கொண்டுச்சாம். நீங்கள் சுறுசுறுப்பான அடியாதானே? ஆக கேளுங்கள். ஒரு வரியில் ராமாயணத்தை, ஒரு காவியத்தையே படைக்கும் நம் சர்க்குருவை பெற்ற நம்மை விட கொடுத்து வைத்தவர் யார் யார் யார்? நாம் தொடர்ந்து பார்ப்போம். நமது வாத்தியாருடைய சொல்லிக் கொடுத்து செய்து காட்டிய இந்த லலாடங்க கஷாயத்தை தயாரிக்க தயாராகுங்கள். ஆலம்பட்டையை ரெடி செய்து கொள்ளுங்கள். உங்களுக்கு வாழ்வில் சர்க்குருவை, மகான்களை, சித்தர்களை சந்திக்கும் பாக்கியம், நம்மை விட்டு ஓடிவிடும் கஷ்டங்கள், திரித்தோடும் தரித்திரங்கள், உங்களை தேடி வருகின்ற அற்புதங்கள் அனைத்தும் பெரும் அற்புதமான பொக்கிஷம் ஸ்ரீ அகஸ்திய விஜயம். இந்த ஐப்பசி கார்த்திகை மார்கழி புத்தகத்தை வாங்கி கண்டிப்பாக படியுங்கள், வித்யாதானம் செய்யுங்கள். ஒவ்வொரு ஆலயத்தை பற்றிலும் திரு நவநீதம் அவர்கள் பல ஆண்டுகளாக எந்த விதமான பிரதிபலனும் எதிர்பாராமல் செய்து கொண்டிருக்கின்றார். திருச்சி அடியார் வாத்தியாரை பார்த்ததில்லை, கேட்டதில்லை, பழகியது இல்லை. ஒரு சாதாரண புத்தகத்தை வைத்துக்கொண்டு அகஸ்திய விஜயத்தை கையில் எடுத்துக்கொண்டு பல மூலைகளிலும் உள்ள ஆலயங்களுக்கு தானாகவே பலவிதமான சிரமங்களை மேற்கொண்டு இந்த அகஸ்திய விஜயத்தையும் நமது வாத்தியார் அருளிய எத்தனையோ இறை ரகசியங்களை எல்லாம் அற்புதமாக சொல் குற்றம் இல்லாமல் மிக எளிமையாக டாம் டோம் என்ற டாம்பிகம் இல்லாமல் சொல்லி வருகின்றார். அவருக்கும் நமது இந்த அகஸ்திய விஜயம் சார்பாக நமது ஆசைகளை வழங்கி அவர் நல்ல விதமாக தொடர்ந்து செயல்பட்டு நமது அகஸ்திய விஜயத்தை எழுத்து மூலம் புத்தகமாக நாம் தருகின்றோம். அதை சொல் மூலம், செயல் மூலம் எடுத்துக்காட்டி முன்னரே நமக்கு தெரிவிப்பது. குறிப்பாக வருகின்ற கார்த்திகை மாத பிறப்பு, அதாவது விஷ்ணுபதி மகா புண்ணிய காலத்தை, அதாவது நன்னிலம் மார்க்கத்தில் உள்ள கன்றமாணிக்கத்தின் சிறப்பையும் மிக விரைவில் தர இருக்கின்றார். இப்படி பல கோடி ரகசியங்களை ஒன்றுமே தெரியாத அறியாத அவர் கற்றுக்கொண்டு நமக்கெல்லாம் தருகின்றார் என்றால் அதுதான் நாம் நினைக்கின்றோம். நாம் சிலரே வாத்தியாருக்கு பக்கத்தில் அருகில் இருந்து சேவை செய்து கொண்டிருக்கிறோம். நம்மை விட்டால் வாத்தியாருக்கு கதி ஏது? வாத்தியாருக்கு வேறு யாரையும் தெரியாது. ஒவ்வொரு இடங்களிலும் ஒவ்வொருவரை ஒரு சத்சங்கத்தை உருவாக்கி வைத்து உள்ளார் என்பது அவரது அடிமை கண்ட ஆனந்தத்தில் கூறியது போல இங்கே நாம் எடுத்து சொல்ல வேண்டிய கடமைப்பட்டிருக்கின்றோம். இப்படி பல அடியார்கள் நமது வாத்தியாரை நேரடியாக பார்த்து பேசி பழகாமல் இருந்தும்
ஆலயத்தையும் கட்டி அதை இன்று வரை நிர்மாணித்து ஜீவ ஆலயம் என்று கொண்டாடி வரும் ஸ்ரீபெரும்புதூர் அருகிலே உள்ள திரு ரவிக்குமார் அவர்களின் பெயரையும் சொல்லித்தான் ஆக வேண்டும். இதையும் வெளிக்காட்டாமல் மிக எளிமையாக ஒன்றுமேல் தெரியாதது போல எடுத்துக்காட்டி உதவி செய்கின்றார். பலவிதமான வேலை பளுக்கு இடையிலே குடும்ப சகிதத்தோட அற்புதமாக இன்னும் பல அடியார்கள், வாத்தியாருடன் இருந்த அடியார்கள் அவர்களுடைய துவனியே தனி செய்கின்றார்கள், இல்லை என்று சொல்ல முடியாது. அவர்களால் இப்படி செல்ல முடியாத சில இடங்களுக்கு காரணம் அவர்களுக்கு பலவித வேலை பளுக்கள் இருந்தாலும் இப்படி ஓடி ஓடி வந்து நமது அகஸ்திய விஜயத்தை படித்துவிட்டு பலவிதமான சாதனைகளை காட்டி கொண்டு இருக்கின்றார்கள். ஆனால் என்ன செய்கின்றார்கள்? இதை அகஸ்திய விஜயத்திலிருந்து படித்தேன், தெரிந்து கொண்டேன், நன்றி ஸ்ரீ அகஸ்திய விஜயம் என்பதை சொல்லுவதற்கு ஏனோ மனமே இல்லாமல் எத்தனையோ புத்தகங்கள் வெளியிட்டு ஆன்மீக இதழாக பரவி கொண்டு வருகின்றது. காரணம் இதுதான் கலியுகம். குருவுக்கு செய்கின்ற சேவையாக இது இருக்குமா? நீங்களே யோசித்து கொண்டாடி மகிழுங்கள். எதுவும் என்னுடையது அல்ல, அனைத்தும் உன்னுடையதே. அருளாலா அருணாச்சலா.